சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. இரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. இரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. நாம் போடும் மேடைகளோ நாடக மேடை, நான் போகும் ஓடங்களோ காகித ஓடம். பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம். பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம். கூடி வாழ கூடு தேடி ஓடி வந்த ஜீவன் ஆடி பாட காடு தேடும் யார் செய்த பாவம். தாய் என்னும் பூமாலை தரை மேலே வாடுதே. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. இரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. காட்சிகள் எங்கே நியாயங்கள் ஆறுதலை கூறுவதெங்கே. மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னிப்பாவை. மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னிப்பாவை. பாசதீபம் கையில் ஏந்தி வாழ வந்த வேளை கண்களாட பெண்மை பாட இன்பம் கண்ட மங்கை. நாம் வாடி நின்றாலும் நலமோடு வாழ்கவே. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. இரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. இரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. சோமசுந்தரர் வணங்கும் சுந்தரியே அம்மா.
தினமுனை நான் பாட தந்தருள் புரிவிளைவை நாமகள் பலை கொண்ட அகிலாண்ட ஈஸ்வரியே அம்மா நாமங்கள் மலகொண்ட ஈஸ்வரியே நாமகள் பலை கொண்ட அகிலாண்ட ஈஸ்வரியே இன்னும் மனோ விண்ணும் மண்ணும் போற்றும் விண்ணும் மண்ணும் போற்றும் இன்னும் மண்ணும் போற்றும் மஞ்சள் ரூபினியே மாமதுரை யாழு மகராணியே மஞ்சள் செல்வியே அங்கையர் கண்ணியே மாமதுரை ஆளும் மகராணியே மகராணியே மாமதுரை யாழு மகராணியே மாமதுரை ஆளும் மகராணியே வா வரமல்ல வா சமயமில்லை தருணதாயி சங்கரிணியே மாமதுரை யாழு மகராணியே மாமதுரை யாழ் மகராணியே மாநிலத்தில் உள்ள மாநிலத்தவர்கள் பாடிடத்த கண்ணநாயகியே மாநிலத்தில் உள்ள போனிலத்தவர்கள் பாடிட எனது தேவகியே மலவளன் மாயவன் சோதரியே தலைகளை விளக்கிட காரணியே திருப்புற சுந்தரி புரந்தரியே இதில் ஒளியாதிருக்கும் நிரந்தரியே ஈஸ்வரியே பரமேஸ்வரியே ஈஸ்வரியே பரமேஸ்வரியே மாமதுரை யாழ் மகராணியே ஊர் பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் போன்ற தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் மற்றும் நாடக அமைப்பாளர் அன்புள்ளம் நன்றி நன்றி பாலாக்கா அவர்களுக்கும் நன்றி நாடக மேடை யூடியூப் சேனல் அன்புள்ளம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் 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 முருகா முகுந்தா மால் மருகா துஷ்டர்களை சம்கரித்து இஷ்டர்களுக்கு அருள் புரியும் பரந்தாமனின் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வன விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே செந்தில் முதல்வனே மாயன் மருகனே உனது அருளால் எப்போது மறவாத வாழும் இந்த குறிஞ்சினில கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகனுக்கும் மகளாக பிறப்படுத்தி வள்ளுவரிடத்தில் கல்வி கற்று கற்றவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் பேரும் புகழ் வாங்க வைக்க வேண்டும் கந்தா கார்த்திகேயா சரவணா சண்முகா ஆறுமுகா சிங்கார வேளா செந்தில் குமரா
நீதானப்ப எனக்கு எந்நாட்டு மக்களுக்கு நல்லாசை கூற வேண்டும் முருகா முருகா. ஹலோ ஹலோ. சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். அண்ணன் உறவுக்கென்று உடலை வைத்தேன். அவன் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். பணிப்பை வேலையிலே பழமுதிர் சோலையிலே பணிமை மேலையிலே பழமுதிர் சோலையிலே பணிப்பை வேலையிலே பழமுதிர் சோலையிலே கனிக்கொய் வேலையிலே கன்னி மனம் கொய்து விட்டார். கனி கொய்ய வேலையிலே கன்னி மனம் கொய்து விட்டார். அலைமில் துருமானேன் அனல்வேல் விலகானேன். அலைமில் துருமானேன் அனல்வேல் விலகானேன். ஐயங்கை பட்டவுடன் அழகுக்கு அழகானேன். அழகுக்கு அழகானேன். நான் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தாள் தன்னைத்தான் தருபவனோ. மெய்யுருக பாடி வந்தாள் தன்னை தான் தருபவனோ. 12 கண்ணழகி பார்த்திருந்த பெண்ணழகி 12 கண்ணழகை பார்த்திருக்கும் பெண்ணழகை வள்ளல்தான் ஆள வந்தான் பெண்மையை வாழ வைத்தான். பெண்மையை வாழ வைத்தான். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். அண்ணன் உறவுக்கென்று உடலை வைத்தேன். அவன் அருளை பெறுவதற்கே வடிவெடுத்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தேன். ஆத்தாளை இங்கு சிவகாமி வள்ளியே இந்த அண்டமெல்லாம் பூத்தாளை பூவிடங்காத்தாளை மாதளம்பு நிறத்தாளை சாத்தாளை ஒருபோது மறவாத ஒருவர்களுக்கு ஒரு தீங்கிலை என்று இணங்க காளியாகவும் நீலியாகவும் கரு மாரியாகவும் உலகமுழு பக்தரையாக விளங்கும் அந்த ஆத்தா பாத மலரனே தொட்டு வணங்க வேண்டும். காரணம் அப்படின்னா ஆதியும் அந்தம் இல்லாதவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். சிவனுக்கு நிகரானவர் யார்? முருகப்பெருமான் தான். ஏன்னா தமிழ் அப்படின்னு எடுத்துட்டாலுமே முருகன் தாங்க. தமிழ் கடவுள் யாரை சொல்லுவோம்? முருகப்பெருமானை தான் சொல்லுவோம். தந்தைக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகப்பன் சுவாமியர் என்று பெயர்பட்டவர். இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் தூரங்குறிச்சியைச் சேர்ந்த அன்பு சகோதரி அன்னலட்சுமி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாட பற்றிய ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் கிராமத்தில் அவர்களுக்கும்
இளைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படிங்கிறதுனால என இனியது கேட்பன் தண்ணி நடிவேளா இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனி மினிது ஆதியை தொழுதல் அதனி மினிது அறிவினர் சேருதல் அதனி மினிது அறிவுள்ளவரை கனவுளும் நனவுளும் காண்பது தானே. முருகனுக்கே அவ்வளோ ஒரு பெருமை அப்படின்னா அவரை பெற்றெடுக்கக்கூடிய அண்ணா அந்த அன்னை ஆதி பராசக்திக்கு எவ்வளோ ஒரு பெருமை தெரியுமா? பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூடிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூடிக்கிட்டு சுகுமாரி ஆடிகளே ஆட வந்தார் பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்த மாறியாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா சில்லாத்தா ஏனாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா சில்லாத்தா ஏனாத்தா என்னாத்தா பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூடிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடிகளே ஆட வந்தார் பாம்பு பட சொல்லிடவே தேம்பிக்கிறம் ஏறும் மாத்தா பம்பை மேல முளைக்கிடவே பவனி வரும் முத்தாத்தா பாம்புகளை தூண்டிடவே ஏறி வரும் நேராத்தா பம்பை மேல முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா ஓம்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா நோம்பு கொண்டு தொழுபவரின் நோயில் தீர்க்கும் மாரியாத்தா வேண்டும் வரந்தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா வேண்டும் வரந்தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா சேவாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா என்னாத்தா சேவாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா என்னத்தா பூவாடு கட்டிக்கிட்டு தாளம்பூ சூடிக்கிட்டு பொன்னத்தா சுகுமாரி ஆடிகளே ஆட வந்தார் பட்டு சேல பளபளக்கே குங்குமப்பட்டு சொல்லி சொல்லிக்கே வெட்டரு வாளுடன் மாகாளி வினைகிழ விரட்டிட ஓடி வந்தார் பட்டுச்சேல பளபளக்க குங்கும பொட்டு ஜொலி ஜொலிக்க வெட்டருவானுடன் மாகாளி வினையில் விரட்ட ஓடி வந்தான் திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாத்தியம் இசை ஒலிக்க எட்டு திக்குமே புகழ் மணக்க கொட்டும் வாத்தியம் இசையொலிக்க ஒட்டழகி பூமாகி பூவும் கொட்டும் தந்திட மாத்தா ஒட்டழகி பூமாகி பூவும் கொட்டும் தந்திட மாத்தா எல்லாத்தா முப்பாத்தா மணியாத்தா வீராத்தா மேகாத்தா காளியாத்தா பூவாத்தா முத்தாத்தா மேகாத்தா எல்லாத்தா முப்பாத்தா மணியாத்தா பூவாட கட்டிக்கிட்டு தாளம்பு சூடிக்கிட்டு பூவாடு கட்டிக்கிட்டு தாளம்பூ சூடிக்கிட்டு பொன்னத்தா சுகுமாரி ஆடிகளே ஆட வந்தாள் போட சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்த மாறியாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா எல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா எல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா முருகன் எப்போ வருவார் என்ற வழிமலை விழி வைத்து காத்திட்டு இருக்குங்க. ஏன்னா 5 வயசுல அறியாத பருவத்திலே பிஞ்சிலே சொன்னார், நான் தான் வந்து உன்னை திருமணம் முடிக்க போறேன் அப்படின்னு. அவர் எப்போ வருவார் என்ற ஏக்கத்தோட ஏங்கிட்டே இருக்குங்க. ஏன்னா காதல் 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 காதலும் போய் சாதல் சாதல் சாதல். ஒருத்தரை பார்த்து ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டு காதலிக்க கூடாது. காதலிக்கிறது மிகப்பெரிய தவறு. அதையும் மீறி காதலிச்சுட்டு அவரை திருமணம் முடிச்சுக்கணும். ஆசைப்பட்டுட்டு காதலிச்சுட்டு அவரை திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஏன் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த 5 வகை நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்துக்கு குலக்கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான்.
அப்படிப்பட்ட முருகனுக்காக வந்து நிற்கிறேன் அப்படின்னா எப்படிலாம் தெரியுமா வந்து நிற்கிறேன்? அழகே வா. அழகே வா, அருகே வா, அழகே வா, தலைவா வா, அழகே வா, வா வா, அருகே வா. அழகே வா, அருகே வா, அழகே வா, தலைவா வா. அழகே வா, வா வா, அருகே வா. ஆலய கலசம் ஆதவனாலே மின்னிது போலே மின்னிது இங்கே. ஆலய கலசம் ஆதவனாலே மின்னுதல் போலே மின்னுது இங்கே. அழகே வா, அருகே வா, தலைவா வா, அருகே வா. அழகே வா, வா வா, அருகே வா. அழகே வா, அருகே வா. ஒரு கேள்வியை உன்னிடம் கேட்டுவிட்டேன். நான் கேட்டது எங்கே போட்டுவிட்டாய்? என்ன தேடுகிறாய்? எங்கே ஓடுகிறாய்? அந்த தேவைகளே ஏன் மூடுகிறாய்? உந்தன் தேவைகளே ஏன் மூடுகிறாய்? அழகே வா, அருகே வா. அழகே வா, தலைவா வா. அழகே வா, அருகே வா. அழகே வா, வா வா, தலைவா வா. எங்க ஆற்றினில் ஓடம் ஓடி வரும், அந்த ஓடத்தில் உலகம் ஓடி வரும். நம் முன்னவர்கள் வேறு முனிவரில்லை, அவர் தனித்திருந்தால் நாம் பிறப்பதில்லை. அவர் தனித்திருந்தால் நாம் பிறப்பதில்லை. அழகே வா, அருகே வா. அழகே வா, தலைவா வா. அழகே வா, 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 அருகே வா, வா, வா. அழகே வா, வா வா, தலைவா வா. அண்ணன் வரணும், தோழி வரணும், எல்லாரும் சேர்ந்து போனா இடம் நல்லா கலகலப்பாக இருக்கும். அம்மோய். கலகலன்னு போயிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. கலகலன்னு போகாம இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. கலகலன்னு போ. ஆமா, இருக்கட்டும். இருந்துட்டாலும் காரணம் எப்படின்னா, எங்க அப்பா பாருங்க, எங்க அப்பாவுக்கு 7 குழந்தையும் ஆண் குழந்தை, நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்னு மன வருத்தம். இந்த மன வருத்தத்தோட முருகப்பெருமானிடம் போய் நேர்த்திக்கடனாக நேர்ந்துக்கிட்டார். எனக்கு ஒரு பெண் மகளாகப்பட்டவள் பிறந்து விட்டா, அந்த பெண்ணையே உனக்கே பணிவிட செய்ய சொல்றேன்னு வேண்டினார். ஏன் பெண் மகள் கேட்டார் அப்படின்னா, ஒரு வீட்டில் எத்தனை ஆண் மகன் இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு பெண் மகளாகப்பட்டவள் இருக்கணும். அப்பத்தான் அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி போய் எங்க குடும்பத்தில் வாசம் செய்வாங்க. பெண் மகள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி போய் குடியே இருக்காதான். அப்படி இருக்கும்போது நமக்கு 7 குழந்தை ஆண் குழந்தை, பெண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டினார். வேண்டின நேரத்தில் பாருங்க, வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போன இடத்துல வெள்ளிக்கிழங்கு வெட்டுனா பள்ளத்தில் என்னையை கண்டு எடுத்துட்டார். என்னை பார்த்த உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையை எடுத்து வந்து வள்ளி என்று பேர் வைத்து நாளொரு மணியும் பொழுதோறு வனமாக வளர்த்துட்டு வரார். எந்த குறைபாடும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க, பூமாலை போடுவோமா? ஆகினால அந்த அந்திவரி இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை வந்து நல்ல முறையை நடத்தி கொடுக்கறதே ஒளிபெருக்கி மட்டும்தான். இந்த ஒளிபெருக்கி சரியா இருந்தா தான் பெரிய பாடகரோ பெரிய பாடகையோ எப்படிப்பட்ட மகான் வந்தாலும் பாடி பேர் வாங்க முடியும்.
ஒளிபெருக்கு சரி இல்லை, சீர்காழி கோவிந்தராஜன் வந்தாலும் சரி, டிஆர் மகாலிங்கம் வந்தாலும் சரி, பாட்டுக்கோட்டையார் என்று சொல்லப்பட்ட பட்டுக்கோட்டையார் வந்தாலும் சரி, சாணகியோ இப்போ வரக்கூடிய இளையராஜாவோ எப்படிப்பட்ட பாடகர் பாடகி வந்தாலும் பாடி பேர் வாங்க முடியாது. முக்கிய ஒளிபெருக்கு சரியா இருந்தால் தான் அப்படிப்பட்ட மகானே பாடி பேர் வாங்க முடியும். ஒளிபெருக்கு சரியில்லை, எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் பாடி பேர் வாங்க முடியாது. அருமையாக போட்டிருக்காங்க. அன்பு உள்ளம் நன்றி இருக்கட்டும். இருந்துட்டாலும் அந்தி ஒரு நேரம் வந்ததொரு ராகம், ஏதேதோ மோகம், இனி தீராதோ தாகம். அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம், ஏதேதோ மோகம், இனி தீராதோ தாபம். அந்தி ஒரு நேரம் மந்திரங்கள் ஒலித்தது, மங்கை ஊடல் சீலித்ததும் சங்கமத்து சுகம் நினைத்தே. சிந்திக்காது பீரந்தேதும் சிந்தனைகள் பறந்தேதும் சங்கமத்து உடல் அணைத்தே. இதழில் ஒரு ஓலை எழுதும் இந்த வேளை, இளமை என்றும் சோலை முழுதும் என்ப வேளை. ஆகாதிரே மார்கழி மாதம் அம்மாடியோ உன்னை வீசும் இன்றைய ஆனந்த யோகம். அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம், ஏதேதோ மோகம், இனி தீராதோ தாபம். அந்தி ஒரு நேரம் லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா. இன்பத்திற்கு முகவோரை என்று மில்லி மூடி வர நீ இருக்க ஏது குறை? பாதம் முதல் தலைவரை பார்த்திருந்த தலைவரை காண வந்து 100 முறை ஆனைத்தாள் தேவலோகம் அருகே வந்து கேரும், நினைத்தால் நெஞ்சில் யாவும் இனிமை என்றும் கூறும். ஆகாயிலே மாங்கல்ய தேகம், போராடிலே காதலின் தேகம், சூடேறும் பூமுல்லை வாசோ. அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம், ஏதேதோ மோகம், தீராதோ தாபம். லா 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 லா. ஏன்னா வள்ளிப்புள்ள வந்துச்சு தன்னந்தனியாக அனாதை பிள்ளை மாதிரி ஒத்தையில நின்று கத்துது அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் வரணும், என்னதான் பண்ணினாலும் அண்ணன் தோழி வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சிறப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இருக்கட்டும். இருந்துட்டாலும் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஆமாம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா முருகனுக்காக தான் வந்து நிற்கிறேன், வேறு எதுக்குமே நான் வரல. அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட முருகனுக்கு செவ்வந்தி பூவை பறித்து மலையக தொடுத்து போட்டு விட்டு, ஆமாம் அண்ணனும் தோழியும் பார்க்கணும் இல்லையா? பாருங்க சோப்பர் வந்து செவ்வந்திப்பூ மாலை கட்டி தேடி வந்தால் சோடி சிட்டி. செவ்வந்திப்பூ மாலை கட்டி தேடி வந்தால் சோடி சிட்டி. சிங்காரமா மேடை கட்டி சேரப்போரே மேளம் கொட்டி. சித்தாட
செவ்வந்திப்பூ மாலகட்டு தேடி வந்தால் கோடி கட்டி சிங்காரமா மேடையிட்டு போரே மேளம் கொட்டி சித்தாட போவேணுமா மன பார்த்து சித்தாட கோவிலி மாமன பார்த்து செவிய சொல்லித்தான் மாலையும் மாலை செவ்வந்திப்பூ மாலகட்டு தேடி வந்தால் கோடி கட்டி சிங்காரமா மேடை கட்டி சேரப்போற மேளங்கொட்டு. ஏன்னா 1000 பேர்கள் இருந்து கை தட்டி விசில் அடிச்சு ரசிக்கிறத காட்டிலையும் 4 பேர் ஞானம் உள்ளவர்கள் வேணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேணும். ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னா யார் யார் என்ன பண்ண போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 64 கலைகள், இந்த 64 கலைகள்லேயும் வந்து அழியாத கலைகள் எது அப்படின்னா நாடக கலை மட்டும்தான். இப்போ பாருங்கள், ஆடல் பாடல் வைப்பாங்க, பாட்டு கச்சேரி வைப்பாங்க, இந்த கரகாட்டம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இதெல்லாம் வச்ச என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னா 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கெலாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க போயிடுவாங்க. இந்த பார்க்க வர மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்போ இன்னும் போகலை அப்படின்னா இன்னும் விடியலை, ஏன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க, நாங்கள் போகிறதுக்கு இன்னும் விடியலை அப்படிம்பாங்க. ஆனால் நாடகங்கிறத ஒன்று வச்சால் நாடகம் முடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு போமா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து மங்களகரமான வார்த்தைகள் சொல்கிறது. இந்த ஆடல் பாடல் அப்படிங்கிறது விண்ண முடியலை அப்படின்னா அது வந்து அமங்கலமான வார்த்தை. விடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து மங்களகரமான வார்த்தை. அதுதான் எத்தனை கலைகள் இருந்தாலும் இந்த நாடகத்தை மட்டும் விடாமல் மக்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம், ரொம்ப நன்றி. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த நடிகர்கள் வந்து பாடுறோம் அப்படின்னா இந்த பாடுற வந்து ஏன்னா நாடகக்காரங்க மட்டும்தான் விடிய காலையில் அது பிரம்ம முகூர்த்தத்தில் நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு அரிதாரத்தோடு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நாடக கலைஞர் மட்டும்தான். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை வச்சுருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் ஒரு பாடல் பாடணும் அப்படின்னா அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்குறதே வந்து பக்க மேளம் தான். ஏன்னா 64 கலைகள்ல வந்து சக்கரவர்த்திங்கிற பட்டை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மிருதங்க சக்கரவர்த்திக்கு தான். ஆமாம், அதே போல் வந்து ஹார்மோனிய ஸ்டார் சொல்லுவார்கள். கவிஞர் சொன்னார், என்ன பெட்டியை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்த பத்தாதுங்க, மிருதங்க வாசிக்க போறேன்னு சொல்லி மிருதங்கத்தை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்த பத்தாது, கை விரல்களில் பிறந்தது நாதம். விரல்கள் அந்த பாடுபட்டால் தான் இங்கே சுதியோ லயமோ தாளமோ வரும். விரல்கள் அந்த பாடுபடலை அப்படின்னா அங்கே சுதியும் வராது, தாளமும் வராது, லயமும் வராது. அழகான விரல்கள் இப்படிப்பட்ட புதியான ஒளிப்பால் இப்படியெல்லாம் விரல் இந்த மாதிரி படுறது அப்படின்னா ரொம்ப நன்றி. இருக்கட்டும், இருந்துட்டாலும் ஏன்னா காலதமோதம் காரியத்துக்கு கேட்டு இல்லையா வரக்கூடியவர் வரணும். தோப்போரம் தொட்டில் கட்டி தூங்குதடி செல்ல சிட்டி ஆத்தோரம் மெட்டி கட்டி பாடுதடி செல்ல வண்டி தோப்போரம் தொட்டில் கட்டி தூங்குதடி செல்ல சிட்டி ஆத்தோரம் மெட்டு கட்டி பாடுதடி செல்லு வண்டு பாடும் பாட்டு அது கேட்காதா, அது கேட்டு கேட்டு நெஞ்சம் பார்க்காதா. தோப்போரம் தொட்டில் கட்டி தூங்குதடி செல்ல சிட்டி ஆத்தோரம் மெட்டு கட்டி பாடுதடி செல்ல வண்டி அச்சு வெள்ளம் பச்சரிசி கட்டி வச்சதாரி எத்தமகி சுத்தி வந்து கொட்டி வச்சதாரி ஆச்சு வெள்ளம் பச்சரிசி கட்டி வச்சதாரு அத்த மக சுத்தி வர பொட்டு வச்சதாரு. முத்தையில் நிக்கையில தொட்டது யாரடியோ தொட்ட கை சுட்டது போல விட்டது யாரையோ தோர ரோசாப்பூ ஆதோர தாழம்பு கீழோர் கொண்டாடு தோப்போரம் தொட்டில் கட்டி தூங்குதடி செல்ல சிட்டு ஆத்தோர மெட்டு கட்டி பாடு
என்னது போ என்ன போன்னு சொன்னேன் இங்கிட்டு போங்கன்னு. போங்க வாங்க. சரி அவங்க அப்பா தாரா நீ வர ஆரம்பிச்சிட்டால கண்ணப்பி ஜானி என்ன? ஆமா ஒரே முழுசா வர மாட்டேங்குது. அது வந்து என்னை எது கூப்பிட்டுக்குது, உங்களை எது கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த தடவையில் எனக்கு மசுறு மாதிரி இருக்கு. உங்க அப்பா இருக்காருல்ல, உங்க அப்பா வீரதேவர் இருக்கா, உங்க அப்பா இருக்காருல்ல, அவன் எங்கள் அப்பா எனக்கு என்ன? உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு. ஒன்று வந்தாரா? ஆமா. என்ன சின்னம்மா சொல்லுங்க சின்னம்மா. உங்க அப்பா என்கிட்ட வந்து உன்னெல்லாம் கூட்டி காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. என்னை கூட்டிக்கிட்டு உங்களை உன் தங்கச்சிய எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போகணுமா. காவலுக்கு நீ நானும் வந்தாச்சு. எங்க காவல்? நம்ம 2 பேரும் காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலுக்கு போய் சொல்கிறேன், இங்கே போகணும்னு சொல்லலையே. எங்கே போகணுமா? திணைக்காவலுக்கு போகணுமா? திணைக்காவல்னா இங்கே காட்டுக்கு. என்னால் அப்படியே குடையிற அப்படி பிடிக்குது சும்மா அடிக்கீங்கடா. மண் அந்த முட்டைக்கு டவரே கிடைக்கல. சொல்லி செய்யக்கூடாது. சொல்லுமா. அதனால காவலுக்கு போகணும். ஆமாம். நான் நீ மட்டும் நீனே எங்கேயா பிடிக்க வர? உன்னை எங்கேயோ பிடிக்கிறேன். நான் கையை பிடிச்சா நீ கையை பிடிக்கணும். சரி கையை பிடிக்கணுமா? சரி சரி. என்ன ராக்கெட் இதெல்லாம் உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஏம்மா என்கிட்ட 3 கை இருக்கு, நீ எந்த கையை பிடிக்கிறேன்? நான் என்னத்தை கண்டேன்? நீ தொடையில நான் தொடையில. ஒருத்தர் சொல்லி சொல்லக்கூடாது, தானா மூடு வரணும். அப்போ உனக்கு தானா மூடு வந்து எனக்கெல்லாம் தானா வரும். போ முண்டாகிட்டு ஆகாத முண்டை. அதனால காவலுக்கு போகணும். உன் தங்கச்சி மட்டும் காவல் பார்க்கணும். ஆமா. நீ நானும் பண்ணுவோமா? என்ன பண்ணுவோமா? கப்ளிங்க காதல் பண்ணுவோமா? டொங்காசா காதலியா? உன் தங்கச்சி ஒரு மட்டும் நம்ம யாருன்னு தெரியாம இருந்துக்கணும். அதான் சொல்லியாச்சு. ஐயா சாமி முரட்டாம்பளை கண்டவன வெறிக்கிறிய. ஐயோ ஆடவா இப்படி சரி இருக்கட்டும். இப்படி சொல்ற வந்து போல சொல்லி வச்சிருப்பேன். என்ன சொல்ற? எனக்கு தான் தெரியும். ஆமா. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கா தெரிய வேண்டியதில்லை. அதனால நீ நானும் காவல் பார்த்து நல்லாவே இருக்காது. இந்த இடத்து சிறப்பு வள்ளி மரணம். உன் தங்கச்சி வந்ததை காவல் பக்கம் நல்லா இருக்கும். உன் தங்கச்சியை கூப்பிடு பார்ப்போம். கூப்பிட தெரியுமா? என் தங்கச்சி எனக்கு கூப்பிட தெரியாது. இருங்க இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? இருங்கயா, இப்போ நாங்கள் பேசி இருக்கோம்ல. சொல்லுங்க. சரி. என்ன? எங்க அப்பா எனக்கு அப்பா நகத்தை பிடிச்சிடாதா? எங்க அப்பா எனக்கு அப்பா. உங்களுக்கு உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து மாமனார் வேணும். எப்படி மாமனார் வேணும்? நீங்க கல்யாணம் பண்ணா அவர் எனக்கு மாமனார். உனக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணா உனக்கு மாமனார். ஆமா. அப்ப என் தங்கச்சி உனக்கு என்ன வேணும்? நாத்துனா. நாத்துனாவா? எப்படி நாத்துனா வரும்? உங்களை கல்யாணம் பண்ணா உன் தங்கச்சி இருக்கு நாத்துனா தானே? அது கிடையாதுமா. உன்னைய நான் தூக்கி ஏத்துனா செஞ்சுட்டான் புழு புழுந்தா இருக்கு. உனக்கு நான் கிளுக்கிலுன்னு இருக்கேன். இல்லம்மா என்ன செய்யிருக்கு? புழு புழுன்னு இருக்கும். விழுக்கு விழுக்குன்னு இருக்கும். எப்படி சொல்ற? ஆமா வந்து வருங்க தெரியும். நேத்து முந்தா நல்லா நீ வேற மாதிரில செஞ்சாரு கேள்விப்பட்டு. அப்படியா? நீ வந்து சப்பானிஸ் காரியா இருப்ப. நீ கையிலே செஞ்சுவியாமே. கையிலே மசுர போனாங்க. அதனால இங்கேம்மா. அதனால கண்ணுக்கருத்தமா காட்டுக்கு அவளுக்கு போகணும். ஆமா. நீ மட்டும் வந்தா பத்தாது, காதல் பண்ணணும். சின்ன பொண்ணு நீ எதை செஞ்சாலும் எனக்கு சரித்த. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே. என்னன்னு? செவ்வந்தி பெண்ணுக்கும் அப்படியா சிங்கார கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வாரே, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலை ஜாதி பெண்ணுக்கு மடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா. ஓ
போயாது நானும் கொண்ட மோகம் என்றும் போகாது நானும் கொண்ட செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே நான் வழங்கும் பூ முடிக்க கூந்தல் ஒண்ணு வாடுதங்கே என் விரலா பொட்டு வைக்க நெற்றி ஒண்ணு வாடுதங்கே இருவர் ஒன்றாக சேர்ந்ததை அதை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது காத்து நான் திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாடும் இளநாடு. ஓடை நீரின்றி வாழும் இளநாத்து செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை ஜாதி பெண்ணுக்கும் மணல் வாழை கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வா வா, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தா. லா, 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 லா. அம்மா வாங்கம்மா. ஆடவே பிடிக்கிறேன் நான் பொம்மையா பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ பார்த்த ஞாபகம் இல்லையோ பரிவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ அந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ அந்த நீல நதி கரையோரம் நான் நின்றிருந்தே அந்த நேரம் நான் பாடி வந்தேன் ஒரு ராகம் நான் பழகி வந்த சில காலம் பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ அந்த இரவே கேளது சொல்லும் அந்த நிலவே கேளது சொல்லும் உந்தன் மனதை கேளது சொல்லும் நான் வாழ்வழி பிறந்தது சொல்லும் பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ அங்கு சென்றதை மறந்தால் உறவி இங்கு வந்ததே புதிய பறவை நம்ம ஜென்மத்தில் ஒரு தடவை நாம் சந்திப்போம் அந்த நிலவை பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் சொல்லையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ லால 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 அம்மா வணக்கம் அந்த உங்க அண்ணன் ரொம்ப விசேஷம் சொல்றத கேளுங்க அண்ணே வணக்கம் ஆத்தா வணக்கம் தா. அண்ணே ஆத்தா என்ன இப்படிலாம் எப்படிதான் இல்ல ஒரு மாதிரி என்னமோ எப்படி ஒரு மாதிரிலாம் இல்ல என்னமோ ஒரு மாதிரியா இருக்க மாதிரி ஒரு மாதிரி என்ன டெங்கு வந்தா இருக்கேன் இல்லை கொரோனா வந்திருக்கேண்ணா. முன்னாடிலாம் அண்ணன் கலகலப்பா இருந்த மாதிரி என்னமோ மாதிரி புதுசா கேக்குறீங்க அப்புறம் என்ன
என்ன முன்னாடியில ஒரு கலகலப்பு. எப்பவுமே இப்படித்தாம்மா, இன்னைக்கு புதுசா கேக்குது. இவன் என்னமோ அறத்தவளதே ஏன் ஓட ஓட வந்து பிராக் பிராக்ன்னுக்குது. அதான் அந்த பிள்ளை சரியில்லைன்னு. ஏன் டிபி நோய் இந்த மாதிரி இருக்கா? உங்க அண்ணன் சிலுக்குமா? ஏடா இங்க வாடா மொட்டு முண்டை. ஏய், யார மொட்டை முட்டை கட்டிட்டு சரி உன்னை நல்ல முண்டைன்னு சொல்றேன் போட்டுக்க. அண்ணே அதான் சரி அதெல்லாம் இருக்கட்டும். இல்ல முன்னாடியில கொஞ்சம் கலகலப்பா நல்லா முன்னாடி போடி வாய பொத்தடி முத. ஏமா ஆமா என்ன என் அண்ணனை விட்டு ரொம்ப நீ கேவலம். ஒரே தாச்சி போய் போலாம். முன்னாடி பார்த்தா அப்படிதான் இருக்கு, பின்னாடி பார்த்தா அப்படிதான் இருக்கு. பின்னாடி பார்த்தா அண்ணன் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு ஏன்? அண்ணனுக்கு சிரிச்சா பிடிக்காதா? இல்ல இல்ல எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஆல்ரவுண்டுக்கார மூஞ்சி எங்கிட்ட திரும்பி காமிச்சேன்னா நல்லா இருப்பேன். ஏன் 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 அச்சசல் வானவில் மாதிரியே இருப்பேன். யாரு? நானா நீனா? அப்படி எட்டி பாரு. நான் முன்னாடி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போடா சிலுக்கு. அண்ணே நீ பாடுறாடே சைலா அங்கிட்டு திரும்பி பாடுறா சென்னையில. அண்ணே ஆ சொந்த பிரச்சனை எல்லாம் மூட்டை கட்டி ஓர பக்கமா வைங்க. சரிதா. அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. அப்பா வந்து என்ன சொன்னார்? விசேஷ சொன்னார். கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போச்சுனாருமா. என்ன காவலுக்கு? திணைக்காவலுக்கு. என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை யாருக்கு? கருந்தினை நம்மளுக்கு. செந்தினை யாருக்கு? செந்தூர்வடி வேலனுக்கு. ஏன் அப்படி? ஆமாமா கருந்தினை வந்து செந்தினை. ஆகையனால அப்பா வந்து சொன்னார் காவல் பாக்குறேன். ஆகையனால போகலாமா? போமே காவலுக்கு. தாயை திறந்த கோவிலுமில்லை. தந்தை சொல்லிருக்க. மந்திரமில்லை. யார் மொழியை தட்டினாலும் அப்பா மொழியை தட்டா கூட ரத்தம் வந்துரும். அதுல இருந்து தானே பண்ணி வந்திருக்க. ரத்தம் வந்தாதான் வர முடியுமா? ஆகையனால போகலாமா? போமா போவோம் போவோம். போயிட்டு வந்தாச்சுமா. போனீனா சங்கூதிடுவாங்க. உனக்கு நீ சிலுக்குடி. பேசிட்டு நந்தவனம் வந்துட்டோம். ஆமா. ஏய் என்ன? இது ஒண்ணுக்கு தான் நீ லாய்க்கு. அது உருப்படியா செய்ய மாட்டேங்க. வைத்தக்கர் சும்மா இருடி. ஓகேம்மா. அண்ணே நந்தவனம் இது நமக்கு சொந்தவனம். ஆமா. பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி? எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு சந்தோஷம். அண்ணனுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. உங்க அண்ணனுக்கு எதுவுமே இல்ல, இருந்தாலும் இருக்கு. என்னைக்கு நீ மூக்குல வாங்கிட்டு போறேன்னு தெரியல. உங்க அண்ணன் சிலுக்குமா, அப்புறம் போட்டு குலுக்குவார் பாரு அப்புறம். உள்ள வச்சு உன்னை காலையில் நாடகம் முடிட்டு வேணுக்கு வாடியே வா உனக்கு இருக்கு வேடிக்கை. போயிருப்பியா? இனித்தேன் வந்தால் 100 வயது கேட்டேன் வந்தால் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நூறில்லாதே ஒரு நிலவாகி பாவை. 1000 மலரை ஒரு மலராக்கிய பாவை இங்கு கண்மீனாக மானாக நின்றாடவோ. ஏனாக மானாக
பாவை ஆயிரம் மலரை ஒரு மலராக்கிய பாவை கண்ணீனாக மானாக நின்றாடவோ சொல்தேனாக நானாக வந்தாடவோ மாலை நீர் உறவாடவோ மாலை நீர் உறவாடவோ ஓ ஐயா ஓ அப்பா சொல்லுங்க வானம்படி பறவை காணாமல் சொல்லிட்டார் ஒரே